ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு nithumithukitchen. இன்னைக்கு தக்காளி மிளகு ரசம் தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்மளோட ஸ்கின் தங்க மாதிரி ஜொலிக்கிறதுக்கு தக்காளி ரொம்ப நல்லது. நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயுமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம ரசத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம், விட்டமின் ஏ, பைப்பர்லின், ஜிங்க்கு, காப்பர்னு அதிகமாக இருக்குது. ஸோ டெய்லியும் நம்ம தக்காளி மிளகு ரசம் சாப்பிடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த தக்காளியை 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச புளியையும் ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டுருங்க. 10 நிமிஷம் ஊற வச்ச புளி, இந்த 2 தக்காளி, இதையெல்லாம் நல்லா கை வச்சு சும்மா பச்சையாக நல்லா கரைச்சிக்கோங்க. வேக வைக்க வேண்டாம். நல்லா கரைச்சிட்டு இந்த டஸ்ட் எடுத்துருங்க, வேண்டாம். அதோட தோல், புளியோட இதெல்லாம் எல்லாம் எடுத்துருங்க. நல்லா இப்படி தண்ணி மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் வெந்தயம் போட்டுக்கலாம். 2 பிஞ்ச் சீரகம் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாய், 2 கொத்து கறிவேப்பிலை. இதில் 1 டீஸ்பூன் மல்லி, வரக்கொத்துமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இதை எல்லாத்தையுமே நல்லா இப்படி இடிக்கல்லில் வச்சு நல்லா இடித்து இப்படி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதையும் இப்போ நம்ம தாளித்ததோடவே போட்டுடலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, அதையும் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சு சும்மா ஃப்ரை பண்ணாவே போதும். அப்புறம் நம்ம கரைச்சி வச்ச தக்காளி, புளி, அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கூடவே ஒரு சின்ன கொத்து கொத்தமல்லி தழையை நல்லா போடும்போது இப்படி நல்லா கரைச்ச மாதிரி இப்படி கசக்கி விட்டு போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக மற்ற பருப்பு ரசம் அந்த மாதிரியெல்லாம் வைக்கும்போது ஜஸ்ட் இப்படி நுர கட்டணுன்னே ஆஃப் பண்ணிடுவோம். பட் ஆனால் இந்த ரசம் நம்ம தக்காளி வேக போடல, பச்சையாக தான் கரைச்சி ஊற்றிருக்கோம். ஸோ இது ஒரு 2 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொதி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா ஒரே 1 நிமிஷம் கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடலாம். போதும், இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட மிளகு தக்காளி ரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.